ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணிக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. ரோகிணி குழப்பத்தில் இருக்கிறத பார்த்ததுமே அங்கே ரோகிணியோட அம்மா வராங்க. ரோகிணியோட அம்மாவை பார்த்ததுமே கதறி அழுறாங்க. ரோகிணி அம்மா, என் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தியம்மான்னு சொல்லிட்டு அழுறாங்க. ஏய், என்னாச்சு ரோகிணி, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லி கேட்குறாங்க. உடனே நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. உன்கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், வேணா ரோகிணி, தப்புக்கு மேலே தப்பு பண்ணாத, போய் சொல்லிக்கிட்டே போகாதுன்னு நல்லா சொல்லி கடைசியில் பார்த்தியா உன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த முத்து மீனா 2 பேரும் தான். அவங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி கோவம் முத்து மீனா மேலே இருக்காங்க. உடனே ரோகிணியோட அம்மா, இதில் கூட பார்த்தியா உன் தப்பை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, அதுக்கு காரணம் முத்து மீனான்னு சொல்றியே, அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன தப்பு பண்ணியோ அதை கண்டுபிடிச்சு சொன்னாங்க, அதை தவிர அவங்க வேற என்ன பண்ணாங்கன்னு சொல்றாங்க. போதுமா, உன் பெத்த பொண்ணை விட, உன் பெத்த பொண்ணு வாழ்க்கையை விட உனக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டலாம் ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி, நீ கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் எதுக்காக நான் இங்க இருக்கணும், நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லி ரோகிணி வீட்டை விட்டு போறாங்க. இப்ப ரோகிணி என்ன முடிவு எடுக்க போறாங்க, இதை யார் தடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.